நஹ்மதுஹு வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம் அம்மா பஅத். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான சிறப்பான ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதத்தின் வருகையை நினைத்து சந்தோஷம் அடைவதும் ஒரு முபாரக்கான சுன்னத்தாகும். உண்மையில் நம்முடைய பாவங்களை கரைப்பதற்காக வருகை தரக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மலை போல் சொரிவதற்காக வருகை தரக்கூடிய மாதம், நரக விடுதலையை நசீபாக்கக்கூடிய மாதம், மேலும் அல் குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய மாதம், ஜிக்ருகள் அஸ்கார்கள் ஸலவாத்துக்கள் அதிகமாக ஓதப்படக்கூடிய மாதம், தராவீஹுடைய பரக்கத்துக்களை தரக்கூடிய மாதம், அல் குர்ஆனை அதிகமாக மனிதர்கள் முஹப்பத்தோடு ஓதப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த சங்கையான ரமலானுடைய மாதம். எனவே இந்த ரமலானை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்க வேண்டும். இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானை யார் யார் கண்ணியப்படுத்தியார்களோ, யார் யார் சங்கையான முறையில் இந்த வருகை தரக்கூடிய இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய விருந்தாளியை நல்ல முறையில் உபசரித்து நல்ல அமல்கள் மூலமாக இந்த ரமலானை கண்ணியப்படுத்தினார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. நீண்ட ஒரு ஹதீஸ் ஷரீஃப், ஹதரத் சையதுனா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரஹ்மத்தே ஆலமியான், ஈருலக அருளாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய கடைசி ஹுதுபாவிலே நமக்கு அறிவுரை வழங்கினார்கள், ஹுதுபா செய்தார்கள். மனிதர்களே, உங்களுக்கு மத்தியில் பரக்கத்து வாய்ந்த வலுப்பமான ஒரு மாதம் வருகை தர இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. சுப்ஹானல்லாஹ் அஸ்ஸ வஜல். மேலும் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தின் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த மாதத்தின் இரவுகளில் இரவு வணக்கம், விசேஷமாக தராவியுடைய தொழுகை போன்ற இரவு வணக்கம் இருக்கிறதே, இதையும் அல்லாஹு தஆலா சுன்னத்தாக்கி இருக்கின்றான். மேலும் இந்த மாதத்தில் ஒரு மனிதர் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அவர் ஏனைய மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியது போன்று, மேலும் இந்த மாதத்தில் யாராவது ஒரு ஃபர்லான அமலை செய்தால் 70 ஃபர்துகள் ஏனைய மாதங்களில் நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிவிடுகின்றான். மேலும் இந்த மாதம் சபருடைய மாதமாகும். பொறுமை என்பது ஒரு மகனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நோன்புல பசியோடு தாகத்தோடு இருக்கும் போது மனிதர்கள் கொஞ்சம் கோபமும் அதிகமாக படுவார்கள். அதனால தான் கூறுவார்கள் இந்த மாதம் பொறுமையுடைய மாதமாகும். மேலும் சபருடைய கூலி, பொறுமைக்குண்டான கூலி சுவர்க்கமாகும். சுப்ஹானல்லாஹ். மேலும் கூறினார்கள், இந்த மாதம் துக்கங்கள் விசாரிக்கக்கூடிய மாதம், ஏழை எளியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய ஒரு மாதம். மேலும் இந்த மாதத்தில் மூமினுடைய ரிசுக்கை அல்லாஹு தஆலா விஸ்தீர்ணப்படுத்தி விடுகின்றான். மேலும் இந்த மாதத்தில் யாராவது ஒரு நோன்பாளியை நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடு செய்கின்றாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. சுப்ஹானல்லாஹ் அஸ்ஸ வஜல். மேலும் இது நரகத்திலிருந்து விடுதலை வழங்கப்படக்கூடிய ஒரு மாதம். மேலும் இதில் யாராவது ஒரு மனிதர் இஃப்தார் நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடு செய்து கொடுக்கிறாரோ, நோன்பு நோற்ற மனிதருக்கு வழங்கப்படக்கூடிய அதே அளவு நன்மை இவருக்கும் வழங்கப்படும். அப்பொழுது கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மில் ஒவ்வொருவரும் நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பதற்கு சக்தி பெற மாட்டோமே? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சவாப், இந்த நன்மை இருக்கிறதே, இது ஒரு ஈத்தம்பழம் அல்லது ஒரு மிடர் தண்ணீர் அல்லது ஒரு மிடர் பாலை கொடுத்தாவது யாராவது நோன்பு திறக்க வைக்கின்றாரோ அவருக்கும் இந்த நன்மை வழங்கப்பட்டுவிடும். மேலும் அந்த ஹதீஸில் நீண்ட ஹதீஸ் ஷரீஃப் இதில் கூறுகின்றார்கள், இதனுடைய ஆரம்ப பகுதி ரஹ்மத்துடைய 10ஆகவும், நடுப்பகுதி மகஃபிரத்தாகவும், கடைசி பகுதி இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை வழங்கக்கூடியதாகும். மேலும் யார் இந்த மாதத்தில் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் என்று சொல்வார்கள், தனக்கு கீழே தொழில் புரியக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய வேலைகளில் லேசாக்குகின்றாரோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மரணித்து விடுகின்றார். மேலும் அல்லாஹு தஆலா அவரை நரகத்திலிருந்தும் விடுதலை செய்து விடுகின்றார். மேலும் யார் நோன்பாளிக்கு வயிறு நிரம்ப உணவளிக்கிறாரோ அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் என்னுடைய ஹவுதுல் கௌசரில் இருந்து அந்த மனிதனுக்கு நீர் புகட்டுவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சங்கையான மாதத்தில் இந்த ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் நிறைய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தஃப்சீர்கள், விளக்கங்கள் கூறலாம். ஆனாலும் இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் கற்று வருகை தர இருக்கக்கூடிய இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தை யார் யாரெல்லாம் அமல் இபாதத்துக்களின் மூலமாக கழித்தார்களோ, யார் யாரெல்லாம் வர இருக்கக்கூடிய இந்த ரமதானை கண்ணியமான முறையில் வரவேற்று இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி வழி அனுப்பி வைக்கின்றார்களோ அந்த கூட்டத்தில் நாமும் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன். பிஜாய் ஹாத்தமின் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.